தோழர் திருமணன் காந்தி முதல்ல 107 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து கடிதமும் வழங்கி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீங்கள் 118 என்ற எண்ணிக்கையோடு ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் மட்டுமே 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் அந்த எண்ணிக்கையோடு வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவரை 2வது முறையாக 24 மணி நேரத்தில் 2வது முறையாக அவரை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் திமுகவின் தோழமை கட்சிகளை அவர்கள் அணுகி இப்போது எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? தேர்தலில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போயிட்டு, காங்கிரஸ் கட்சி போயிட்டு, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலில்? அது அந்த கட்சியினுடைய விருப்பங்கள். ஏன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த பெரும்பான்மை தொடுவதற்கு தோழமை கட்சிகளான இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸுக்கு அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அது அவருடைய அந்த கட்சி எடுத்த முடிவு. அதுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பதை இவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக தெரிவித்து விட்டது. இப்போ ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது சட்ட ரீதியாக தவறானதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆளுநருடைய அதிகாரம் வரையறை அற்றதாக இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் அந்த ஆளுநர் பதவி குறித்தான ஆய்வுகள் வெளிப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எந்த கட்சியை ஆட்சி அமைக்க அனுப்ப வேண்டும், அழைக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு வரையறை வகுப்பதற்கு 1971 வந்து கமிஷன் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதுல சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகள் 1988 17 ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனால் அந்த பரிந்துரைகள் நெறிப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு முழு பெரும்பான்மை, குறிப்பாக தொங்கு சட்டசபை உருவாகக்கூடிய காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைத்து எந்த கூட்டணி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கூட்டணி அழைக்க வேண்டும் என்பது முதல் விதி. ஒருவேளை அப்படியானதாக இல்லை என்றால் இரண்டாவதாக எந்த கட்சி அதிக உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்களோ அவர்களை அழைக்க வேண்டும். மூன்றாவதாக அப்படி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் இந்த தேர்தலுக்கு பின்பான போஸ்ட் போல் அலையன்ஸ் அடிப்படையில் தேர்தலுக்கு பின்பாக ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி அடிப்படையில் அவர்கள் அழைக்கலாம். அதற்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இது போன்ற தேர்தலுக்கு அப்பால் கூட்டணியாகவோ அல்லது சுயேட்சைகளாகவோ வெளியிலோ இருந்து ஆதரவளிப்பது போன்ற ஒரு நிலையை எடுத்து அதுல வந்து அந்த கட்சியை அவர்கள் ஆட்சி அமைக்க, கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு எதுவுமே கிடையாது. இங்க தேர்தலுக்கு பின்புதான் கூட்டணி அமைக்க போறாங்க. இதற்கு முன்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2வது விதி என்ன சொல்லுது? எந்த கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர் இருக்கிறாங்களோ அவங்களை அழைக்கணும்னு சொல்றது. இதை பொறுத்து இது சர்க்காரியா கமிஷன் வரையறை கொடுத்தது. இதை வந்து பூஞ்சே கமிட்டி வந்து அங்கீகரித்தார்கள். அதற்கு அப்புறமே 1994 எஸ்ஆர் பொம்மை, கர்நாடகத்தோட முதலமைச்சராக இருந்த எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கில் இது உறுதி செய்யப்படுது. யார் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ தொங்கு சட்டசபையில அவர்களை முதல்ல நீங்க அழைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளுநர் வந்து இத்தனை பேரை கூப்பிடுங்க, இத்தனை பேரை காட்டுங்க, அப்பதான் ஆட்சி அமைப்பு சொல்லணும். இவர் இன்னும் அரசர் மாதிரியும் நம்ம போய் முதல்ல பட்டியலை கொடுத்து இவர்கிட்ட ஒப்புதல் வாங்குற மாதிரியும் ஒரு நடந்து கொள்ளக்கூடிய அந்த எதேச்சதிகார போக்கு இருக்கு இல்லையா, அது அராஜகமானது. ஏன்னா இதே பிஜேபியோடைய ஆளுநர்கள் இதே வேலையை செய்கிறாங்க. ஆனா 2018 கர்நாடகத்துல தேர்தல் நடந்த போது அன்றைக்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளம் 3 கட்சியும் தனித்தனி நின்றார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதன்படி அவர்கள் பெரும்பான்மை பெற்றார்கள். ஆனால் அந்த கூட்டணியை அன்றைய பாரதிய ஜனதா கட்சி சார்பான ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடல. மாறாக பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து எடியூரப்பா அழைத்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 15 நாள் கால அவகாசம் கொடுத்தாரு.
ஓஹோ. இதுதான் அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர்கள் ஆமா, இதுதான் அவங்க வசதிக்கு தான் எல்லாம் பண்றாங்க. அப்ப உடனடியாக அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போன பொழுது 15 நாள்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ஆளுநர் மண்டையிலே கொட்டி கண்டித்து ஒரே ஒரு நாளும் தருவோம், முதலமைச்சர் பதவி ஏற்ற அடுத்த நாளே வந்து நீங்க சட்டசபையில் நிரூபிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது பெரும்பான்மை எண்ணிக்கையை வந்து நீங்க சட்டசபைகள் தான் நிரூபிக்க வேண்டும், ஆளுநர் இடத்துல நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து ஆளுநர் அராஜகமாக இந்த வேலையை செய்கிறார்கள். இது சசிகலா அம்மையாருக்கு 2017 இதே வேலையை தான் செஞ்சாங்க. ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துவது என்பது கட்சிகளுக்குள்ளாக குதிரை பேரம் நடக்கிறது. இந்த கட்சியை உடைப்பதற்கான வழிவகையை ஏற்பாடு செய்வதுதான். எந்த கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி வேலை செய்யுன்னு தெரியல. என்னன்னா பிஜேபி இதுல வந்து இன்னும் ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம், பெரிய அளவுக்கு இல்லாத காரணம் என்ன, பிஜேபிக்கு வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்காங்க. அது 40 தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல போட்டிட்டாலும் கூட ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. ஒரு 10 இடத்துல வெற்றி பெற்றுதான் இந்நேரம் வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க பிஜேபியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து. அதனால இப்ப என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இதை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி கட்டுப்பாடு எடுப்பது என்கின்ற முயற்சி பாரதிய ஜனதா கட்சி தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான வேலை செய்யறாங்க. நேற்றுக்கோ பாருங்க, நேற்றுக்கு ஆளுநரிடம் கடிதம் கொடுப்பதற்காக திரு விஜய் வந்து ஆளுநரை பார்க்க போறக்கூடிய அதே நாள்ல என்ன நடக்குது, பிஎம்எல்ஏ வழக்கு போடுறாங்க. மணி லாண்டரிங் வழக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துல பிஎம்எல்ஏ வழக்கை கொண்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அழுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய வேலையை எல்லா மட்டத்திலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆட்சி அமைக்க விடாமல் இருப்பது, இன்னொரு பக்கம் பிஎம்எல்ஏ வழக்கை வந்து போட்டு அவர்களை வந்து முடக்கிறதுக்கான வேலைகளை செய்வது. இப்படியான ஒரு திருமணகாந்தி சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவர் வெளியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல வந்து இந்த 118 என்ற எண்ணிக்கையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது என்பதால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் வந்து, அதுக்கு அவரு அது ஆளுநருக்கு எந்த அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு? ஆளுநர் தனி உளவுத்துறை வச்சிருக்காங்களா? இல்ல, லெட்டர் கொடுத்தது 112 ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்க. லெட்டர் 112 தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தல வேற யாரும் ஆதரவு அறிவிக்கல, ரெண்டே கூட்டணி தான். அது அவங்க சட்டசபையில நிரூபிச்சுக்குவாங்க. சட்டசபை நிரூபிக்கலன்னா அந்த ஆட்சி கவுந்துற போகுது, அவ்வளவுதானே வரப்போகுது. அவ்வளவு இதுல சட்டசபையில நிரூபிக்கிறது அனுமதி. இப்போ இந்த 118ங்கிறது அவங்களால அடையவே முடியலன்னா, ஏன்னா நாளை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இது தவிர அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவை அறிவிக்க இருக்கிறது. சப்போஸ் இந்த 118 என்ற எண்ணிக்கையை அவர்களால் எட்ட முடியவில்லை என்றால் அங்கு இந்த அழைப்பு விடுப்பதில் சிக்கல், நீங்க அது தவறுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடிய ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாமலேயே அழைப்பு விடுத்து அது ஒரே வாரத்திலேயோ அல்லது ஒரு மாதத்திலேயோ அது அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு நெருக்கடி ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு ஆளுநர் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக நம்ம நினைக்கலாமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் பதவி ஏத்துட்டாங்க, அவங்க அமைச்சரவை தயார் பண்றாங்கனாலே கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்கும். அப்பதான் அவங்க பேசவே முடியும். இப்ப இதை அழைக்கவே இல்லைன்னா கூட்டணிக்கு எந்த கட்சி போகும்? வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்கறனால போக மாட்டாங்க. வேணும்னு நெருக்கடி உருவாக்குறது, வேணும்னு நெருக்கடி உருவாக்கக்கூடிய நிலைதான் இது இவங்க பண்ணக்கூடிய சூழல். இவர்கள் வந்து ஒரு ஜனநாயகம் தழைப்பதற்கான வேலையெல்லாம் இவங்க செய்யல. இது ஜனநாயகத்தை நசுக்குவதற்கான வேலை. இது என்னன்னா, கவர்னர் ஆட்சி வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. நினைச்சா அவங்க விருப்பப்பட்ட வேலைகளை செய்யலாம். அப்புறம் எப்ப அடுத்த தேர்தல் வரும் நம்மளுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான, ஏன்னா தமிழ்நாடு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்த ஒரு மாநிலம். முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களுக்கு முழுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டினுடைய கருத்தை வலியுறுத்தி வந்தாங்க. அதுதான் நேற்றுக்கு சொல்றேன். நேற்றுக்கு வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு கொடுக்கல. அதே சமயத்துல இந்த பிஎம்எல்ஏ வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருது. மூன்றாவது, ஆட்சியே இன்னைக்கு பொறுப்பேற்காத சமயத்துல கல்வி திட்டத்தில் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்திட சொல்லி உடனடியாக கடிதம் போடுறாங்க டெல்லியில இருந்து. அது என்ன மும்மொழி கொள்கை, திணிக்கக்கூடிய கொள்கை, இதெல்லாம் வலிமையா எதிர்ப்பாங்க. ஒரு பிளாக்மெயிலிங்ல இல்ல, தமிழக வெற்றி கழகம் இவற்றை எல்லாம் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மிக கடுமையாக அதை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகளுக்கு தான் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அடுத்துதான் நம்ம பார்க்க முடியும். முன்னாடியே நம்ம வந்து ஆளுநர் கிடையாதுல்ல, அவரா நம்மளா யூகிச்சுக்கிறதுக்கு. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து எதிர்க்கிற நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி அமைத்து அவர்கள் பிஎம்சி திட்டத்தை ஆதரித்தால் கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து நிச்சயமா எதிர்ப்போம். அப்படி ஒண்ண வந்து நம்ம அனுமதிக்க போறதில்லை. ஆட்சி அமைப்பதற்கு இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு வாரத்தை ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க.
நேற்றைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த 3 அழுத்தம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு இல்ல, PMLA வழக்கு தொடக்கப்படுகிறது, PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. இது 3 என்ன சொல்லுது? நீங்க PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளதா அர்த்தம். இன்னைக்கு இந்திய திணி அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆட்சி அமைக்கணும் இந்திய ஏத்துக்கோன்னு சொல்லி நம்ம கழுத்துல இந்திய திணிக்கிற வேலையை மோடி சர்க்கார் பண்ணது. அவன் இந்திய திணிக்கணும்ன்ற இடத்துல ஒத்த காலம் நிக்கிறான். அத கண்டிஷன் ப்ரீ கண்டிஷனா வைக்கிறான். நீ இந்திய ஏத்துக்கிட்டாதான் நான் வந்து உனக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலையை செய்வேன், இல்லைன்னா வழக்கை கொண்டு வருவேன், உன ஆட்சி அமைக்கிறதுக்கு விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. ஒரு இந்தி மொழியை நம்ம மேல ஒரு மொழியை நம்ம மேல திணிக்கக்கூடியதுன்னா எவ்வளவு திமிர் இருந்தா பிஜேபி இந்த வேலையை செய்யும்? பிஜேபி எவ்வளவு திமிரு தான் அந்த வேலை தமிழ்நாட்டுல செய்வாங்க. அப்படி எல்லாம் பண்ணி பாக்கட்டும். தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்க அரசு செஞ்சிட முடியாதுன்றதை எச்சரிக்கிறோம். இந்திய திணிச்சுட்டு தான் நாங்க ஒரு உயிரை கொடுத்திருக்கிறோம். எங்க அமைப்பு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறது. நாங்க இப்படி எல்லாம் இந்திய திணிச்சுதான் நீ உள்ள வருவேன்னா உன் கட்சி இது வரைக்கும் வரலாறு காணாத எதிர்ப்பை தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிறத நாங்க எச்சரிக்கிறோம். ஒரு கட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை ஆட்சி அமைக்க வர்றாங்க, அதை வந்து இந்திய ஏத்துக்கோ, அப்பதான் வந்து உனக்கு நான் ஆட்சி அமைப்பதற்கான சூழலை உருவாக்க மிரட்டு நான் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா பிளாக்மெயில் பண்ணா பார்த்து தமிழ்நாடு சும்மா இருக்காது. மாநில கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மே 14 இயக்கம் மாநில கட்சிகள் உரிமைகளுக்கு முழுமையாக நிற்போம் நாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க கட்சிக்கு மாநில கட்சிக்கு நாங்க ஆதரிப்போம். அராஜகமா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வீங்கன்னா கண்டிப்பா மே 14 இயக்கம் துணிஞ்சு எதிர்த்து நிற்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம். திருமுருகன் சார், இந்த ஆளுநர் இந்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத இந்த போக்கு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அதை அதிகபட்சமாக நீடிக்க முடியும்? இந்த வாரத்திற்குள்ள அது அழைப்பு விடுப்பாரா மாட்டாரா? இல்ல, அவர்களுக்கு சில இலக்குகள் இருக்குதுங்க. அந்த இலக்குகள் அடையிற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அந்த இலக்கு என்ன நம்மளுக்கு தெரியல. ஒண்ணு இந்திய திணிப்பது அவங்க இலக்கு, அடுத்தது ஒரு கட்சியை உடைக்கிறாங்களா அல்ல தாவேக்காவே உடைக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. அதை உடைச்சு அவங்க வந்து அவர்கள் சாதகமான ஒரு ஆட்சி உருவாக்குவதற்கு இல்ல. அதிமுக எம்எல்ஏக்களும் இப்போ புதுச்சேரியில போய் அந்த ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னணி காரணம் இந்த மோசமான சூழலுக்கு யார் காரணம்? ஆளுநர் தான் காரணம். ஒரு ரெசார்ட்ல கொண்டு போய் எம்எல்ஏக்களை பாதுகாக்க நிலைமையில வைக்கணும்னா இந்த மாதிரி சூழலை உருவாக்கின காரணம் இந்த ஆளுநர் தான். இந்த ஆளுநர் பண்ற வேலை. அவ இப்படி ஒரு மோசமான ஒரு அரசியலை அவங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சொல்ற இந்த ஆளுநர் என்கின்ற பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். நாங்க என்ன கேட்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அத்தனை ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டிலே போராட்டத்துல இறங்குவதற்கான தேவையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் போராடணும் நம்ம சொல்லல, ஆனா போராடுறதுக்கான தேவை உருவாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் இதை களத்துல எதிர்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இளைஞர்களை எதிர்கொள்ளணும். அவங்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்கல. நாளை காங்கிரஸ் கட்சி இந்த தமிழக ஆளுநரை கண்டித்து ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஆதரவு அளித்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மிக குறுகிய காலத்துல இது போன்ற ஒரு முடிவை சரியான முடிவா, அரசியல் முடிவு சந்தர்ப்பவாதம். அவர்கள் வந்து திமுகவோட முதுகில ஏறி அவங்க வந்து அதன் அடிப்படையில வாக்குகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தாவேக்காவோடு நான் போறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே முன்னாடியே அவங்க அது குறித்து முன்னாடியே முடிவு எடுத்திருக்கணும். அப்படி அவங்க முடிவெடுக்கவே இல்லை. நீங்க இந்த குளறுபடிக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய எதேச்சதிகார போக்கு தானே காரணம். 1952 இதே வேலையை தங்களுக்கு பிடிக்கலங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்த ஆட்சி தானே காங்கிரசினுடைய நேருனுடைய ஆட்சி. அன்னையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். இந்திரா காந்தி அவங்க அதான் செஞ்சாங்க, ராஜீவ் காந்தி அதான் செஞ்சாங்க, எல்லாமே தொடர்ச்சி அவங்க செஞ்சது தானே. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். நம்ம அதனால இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முழுக்க ஜனநாயக விரோதமான ஒரு கொள்கையை நடத்தி கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த அடிப்படையிலாவது அவங்களுடைய நலன் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குதே ஒழிய, ராகுல் காந்தி அப்படிதான் முடிவெடுக்கிறாரே ஒழிய, தமிழ்நாட்டு நலன் அடிப்படையில ராகுல் காந்தி முடிவெடுக்கல. பாஜக எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் முடிவெடுக்கல. அப்படியேதான் சொன்னாரா அவரு? ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாரா? நாங்க பாஜக எதிர்ப்பதற்காக நாங்கள் வந்து விஜய் ஆதரிக்கணும் சொன்னாரா? ஆதரவு அளித்த அந்த நிபந்தனையோட கடிதத்துல இந்த மாதிரி மதவாத சக்திகளுக்கு ஆதரவு அளிப்போம், மதவாத சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்காத கட்சிகள் தான் இங்க வந்து கூட்டணியில இருக்கணும், இந்த அலையன்ஸ்ல இருக்கணுங்கிற ஒரு நிபந்தனையோட தான் காங்கிரஸ் அங்க சேர்ந்திருக்காங்க. இந்த லெட்டர்ல அதை கொடுத்திருக்காங்க. இப்ப மற்ற கட்சிகள் அது போல ஆதரவு அளிப்பது இல்ல, ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று விட்டு உடனடியாக இந்த முடிவை தேர்தலுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க 2 இடத்துலயும் பேரம் பேசுனீங்கல்ல.
தாவேகாவோடு பேரம் பேசிக்கொண்டு அதை வைத்துக் கொண்டுதான் திமுக பேரம் பேசினாங்க. அது பேரம் பேசுவதற்காக பயன்படுத்தினாங்க, கொள்கை முடிவாக அல்ல. இன்னைக்கு ஏதோ பூசி முழுகிறாங்க. இன்றைக்கு அவங்க பூசி முழுகிறாங்க. அவங்க வந்து இதை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவதற்காக நடத்தினதான் அந்த நாடகம். அது கொள்கை முடிவல்ல. இப்ப நீ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மதிமுகவோ விசிகாவோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளோ தெளிவா இருந்தாங்க. நாங்க வேற இடத்துல போல தெளிவா சொன்னாங்க. தோழர் திருமாவர்கள் தெளிவாவே சொன்னாங்க, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி நிப்போன்றது ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவாக. அப்படி கொள்கை முடிவை காங்கிரஸ் எடுக்கவில்லை. பேரம் பேசுவதற்காக பயன்படுத்தி கொண்டாட போக்குதாது இல்ல. நான் இப்போ இது காங்கிரஸ் போனது போல இது போல இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இன்னும் முடிவு எடுக்கவில்லை அதிகாரப்பூர்வமாக. நாளை மறுதினம் அவர்கள் முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த முடிவு ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிக்கோ இடதுசாரி கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சர் பொறுப்பு, ஒரு அதிகாரம் புதிய ஆட்சியில் ஏற்படுவதற்காக அவர்கள் அந்த முடிவு எடுத்தால் அது சரியானதாக இருக்குமா? அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியலை? இப்ப நீங்க போற போக்க பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இது பற்ற அவங்க பாரதிய ஜனதா கட்சி நேரடியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். அல்லது தாவேகாவே உடைச்சே அவங்க வந்து ஒரு தங்களுக்கு சாதகமான ஆட்சி அதிமுகவோட சேர்ந்து உருவாக்கினா என்ன ஆகும்? இப்படி பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரி கட்சிகளோ தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து முடிவெடுத்தாங்கன்னா வரவேற்க வேண்டும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா 2 உறுப்பினர்கள் தானே அவங்க. சரி, 2 உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது வந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த முடிவா தான் இருக்க முடியும். அதனால அவர்கள் வந்து மிகப்பெரிய பங்கை கேட்ட முடியாது. ஒரு 15-20 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நாங்க பெரிய அதிகார பகிர்வை கேட்ட மாட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் அங்க வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு பதவிக்காக செய்யக்கூடிய போக்காக நாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அப்படி வந்து அவர்கள் தாவேகாவோடு செல்வதாக இருந்தால், தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதாக இருந்தால் வரவேற்கக்கூடியதுதான். அது அதுல தவறு ஒன்று கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த விளையாட்டிற்கு, தமிழ்நாட்டின் மீது அவர்கள் செலுத்துகின்ற அந்த ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டின் நலன் பார்த்து முடிவெடுக்கணும். திருமணம் சார், நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் அழுத்தம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் என்ன பலன் கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தலில் வந்து அவர்கள் போட்டியிட்ட அந்த 27 இடம், தாமரை சின்னத்தோடு போட்டியிட்ட 33 இடத்தில் ஒரே ஒரு இடம்தான் கிடைத்திருக்கிறது. ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில், இங்கு அவர்கள் ஆட்சி மாற்றத்தையோ அல்லது இப்போ ஒரு பலனையோ பெற முடியாத சூழ்நிலையில் இந்த அரசியல் அழுத்தத்தை அவர்கள் கொடுப்பதற்கான காரணம், பின்னணி என்ன? அதனால அவருக்கு உண்மையிலே ஏதாவது பலன் இருக்குதா நினைக்கிறீங்களா? அடிப்படையில் இங்கே சனாதனம் தோற்றிருக்கிறது. சனாதன அரசியல் தோற்றிருக்கிறது. சனாதனத்தை தமிழர்கள் நிராகரித்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதுதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. அவர்கள் யோசிச்சு பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு கலவரம் பண்ணாங்க, நீதிபதியை வைத்துக்கொண்டு எவ்வளவு வேலைகள் செய்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இடத்துல கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை செய்தார்கள், எவ்வளவு தூரம் மோசமான வீடியோக்களை வெளியிட்டார்கள், சிறுபான்மை மக்கள் மீதான எவ்வளவு தூரம் அவதூறுகளை பரப்புனாங்க, சாதி வரி எவ்வளவு தூரம் இடத்துல தூண்டுனாங்க, அண்ணாமலை வைத்துக்கொண்டு எவ்வளவு பொய் செய்திகளை பரப்புனாங்க, பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் நடப்பது என்று எத்தனை செய்திகள் பரப்பப்பட்டது. இத்தனையையும் மீறி ஆளுநர் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் சனாதனம் பேசினாரு, கோவில் அரசியலை செஞ்சாங்க. இந்த தேர்தலுக்கு பிரதமர் வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, அமித்ஷா நகர்வலம் வந்த ரோட் ஷோ பண்ணாரு. பிரதமர் வந்து நேர திருப்பரங்குன்ற கோவிலுக்கே போய் சாட்சாங்கமா விழுந்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க, ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் கூட்டு வந்தாங்க. எல்லா வேலைகளும் செஞ்சும் கூட தமிழர்கள் திரும்பியே பார்க்கல. நாங்கள் திமுகவை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நாங்கள் பிஜேபிக்கு நாங்கள் போட மாட்டோம், மாறாக இன்னொரு புதிய கட்சி தேர்ந்தெடுப்போமே ஒழிய பிஜேபி கூட்டணி நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் தமிழர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் தாவேகா என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழர்கள் ஒட்டுமொத்தமா 4 சீட்டு போனதோட தேர்தலில் ஜெயிச்சாங்க. இந்த முறை ஊட்டியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால ஊட்டியில வந்து அது அதிமுகவினுடைய கோட்டை, அதனாலதான் வெற்றி பெற்றது. யாருமே அங்க போய் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல சமதள பகுதியில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல. 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் சனாதனத்தை பேசிய பாஜக வந்து அதுவும் அதிமுகவின் துணையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க பிராமண கடப்பாறை தூக்குறேன்னு சொன்னா சீமான் இடமே இல்லாம போயிட்டார், காணாம போயிட்டார். பெரியாரை கொச்சைப்படுத்தின சீமான் ஒரு மாற்றத்தை காந்தி தோழர் உங்களோட நிறைவாக கேள்வி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இளைஞர்களும் பெண்களும் விரும்புவதற்கு என்ன காரணம்? இந்த திமுக அதிமுக ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? சீமான் போன்றவர்களை ஒரு மாற்று சக்தியாக அங்கீகரிக்காமல் இவரை 2 ஆண்டுகளில்
குறைவான இடங்களிலேயே பரப்புரை செய்த விஜயை அவர்கள் முழுமையாக விரும்புவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சுருக்கமாக சொல்லுங்க, நிறைவு பண்ணிக்கலாம். பல காரணம் இருக்குது. அது சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒன்று வந்து என்னன்னா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தா அது மீது பெரிய வரவேற்பு எல்லா இடத்துல இருந்தது. கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவங்கள், வேலைவாய்ப்பு கொடுத்த முக்கியத்துவங்கள்லாம் வரவேற்பு இருந்தது. அதே சமயத்துல அவர்களுடைய நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்க கூடாது. தோற்கடிக்கப்பட்டிருக்கூடாது. பெரும்பான்மையான ஒரு வாக்குகளோடு வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு வேட்பாளர், தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு வலிமையான குரலை தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் வெளிப்படக்கூடிய வகையில பண்ணாரு. அந்த தொகுதி மறுசீரமைப்பை தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர் சுமந்தார். அதுக்கு நாம் நிச்சயமாக அவர் பாராட்டி ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யல. அது நடந்திருந்ததுனால் தென்னகத்துக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இருந்திருக்காது. இப்படிப்பட்ட பல சாதனைகளை அவர் செய்தார். அதே சமயத்துல அந்த கட்சியிலிருந்து சில மாவட்ட அளவில் பொறுப்பிலான அமைச்சர்கள் செய்த பல தவறுகள், அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், இவற்றின் மீதான அதிருப்திகள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு முடிவாக வந்தது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து இது ஒரு முழுமையான அரசியல் பிரச்சாரமா அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுல எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. பரப்புரை முறைகள்ல எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் முடிவை நடைமுறைப்படுத்துவதை நாம் வரவேற்க வேண்டும். அது வரவேற்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் வரவேற்க வேண்டும். அதை செய்யாத தடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை நம்ம ஜனநாயக கடமையா நான் பாக்குறேன். அந்த வகையில மே 17 இயக்கம் நிச்சயமாக இந்த இடத்துல ஜனநாயகத்தை காப்பதற்காக, தமிழ்நாட்டினோட உரிமையை காப்பதற்காக குரல் கொடுக்கும். அந்த வகையில இந்த விடயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு, ஏன்னா இன்னைக்கு தாவேக நடக்கிற, நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். திமுக நடக்கலாம், வேற கட்சிக்கு, எந்த கட்சிக்கு விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆட்சி அமைக்க உடனடியாக அழைப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமா கொடுக்கணும். அவங்க ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு அதிகாரம் கிடையாது. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகே, நன்றி தோழர். இந்த ஆளுநரின் அதிகாரம் மற்றும் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சட்டபூர்வ மற்றும் வரலாற்று பூர்வ தகவல்களை எங்களோடு இந்த சிறப்பு நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சாதன நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கலாம். நன்றி.